வீரையா, தினமும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கல்ல, இன்னைக்கு நீ காலி. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? என்ன அதிசயமா நீயே போன் பண்ணிருக்க? மா, அன்னைக்கே உன்கிட்ட நான் கல்யாணத்துல சொன்னேன்ல, அப்புறம் அதை பத்தி இன்னைக்கும் கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, நான் ஏன் கோவப்பட போறேன்? இல்ல 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 இல்ல, உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு லேசா மூக்கடைப்பு. மாத்திரை போட்டா சரியாயிடும். சொல்லு. அவரா கடைக்கு போயிருக்காரே? ஓ அப்படியா? என்னது? ஹலோ 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 அம்மா, நீ பேசுறது சுத்தமா கேட்கல. இரு, நான் வெளியே வந்து பேசுறேன். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. அனிதா, என்னமாச்சு? என்னங்க, பயங்கரமா தலை வலிக்குதுங்க. அம்மா, டேப்லெட் போட்டியா? டேப்லெட்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் டீ குடிச்சா தலைவலி சரியாயிடும். ஆமா, அந்த வீரையண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட சொல்லுங்க ப்ளீஸ். சரி இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, ரொம்ப வலிக்குதுங்க. நீங்க பாட்டு அவர்கிட்ட கதை இருந்துட்டு இருக்க போறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிம்மா சரிம்மா, நான் சீக்கிரம். சரியாண்ணா? சொல்லுங்க தம்பி. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க, போங்க. தம்பி, நானே உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலாமே. அப்புறம் பேசலாம், முதல்ல டீயை போட்டு கொண்டு வாங்க. அது இல்ல, ஒரு 2 நிமிஷம் தம்பி. ஆனா சொல்றது புரியலையா? முதல்ல டீயை போட்டு கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் 6 மணி உட்காந்து பேசுவோன்னு சொன்னேன், போங்க. சரி தம்பி. சரி, சொல்லுமா. ஏங்க கொஞ்சம் மேல வாங்கல. சரி, இதோ வரேன். அம்மா, என்னமாச்சு? ஐயோ, ரொம்ப வலிக்குதா? என்னங்க டீ ஆச்சு? போட்டுட்டு இருக்காருமா, வந்துருவார், கொஞ்ச நேரத்துல வந்துருவார். இரு. சரி, நீங்க உட்காருங்க, என் பக்கத்துலயே உட்காருங்க. என்ன? ஐயோ, சரியாயிடும் சரியாயிடும், ஒண்ணும் இல்ல. சார், அவர் தான் சார் பேஷண்ட்டோட கார்டியன். ஓ, சார் கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? ஒன்றும் இல்லை சார், நார்மல் என்கொயரி தான், வாங்க. சிஸ்டர், ட்ரிப்ஸ் கரெக்டாக இறங்குதான்னு பாருங்க. சொல்லுங்க சார். அடிப்பட்ட பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? அவர் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவர் சார். சம்பவம் எப்போ நடந்துச்சு? இன்னைக்கு காலையில் இருந்துச்சுங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். சொல்கிறா. அண்ணா, வீரையண்ணனுக்கு எப்படிண்ணா இருக்கு இப்போ? பாவண்டா, அவர் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லைடா. போலீஸ் வேறு வந்திருக்காங்கடா. போலீஸா? ஆமாம்மா, ஏதோ விசாரிக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. சரி, நான் பேசினுக்கிறாங்க, நான் திருப்பி கூப்பிட்றேன். சரியா? ஏங்க ஏங்க என்ன சொன்னாங்க? ஏன் நீங்க போனை உடனே கட் பண்ணிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. வீரையண்ணாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஒண்ணும் இல்ல, போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்களா, இவன் அப்புறமா பேசுறேன்ட்டு வச்சுட்டான். அச்சச்சோ, போலீஸ் என்கொயரியா? அந்த ஆள்கிட்ட என்ன என்கொயரி பண்றாங்க?
ஓகே சார். ஆக்சிடென்ட் நடந்த இடத்த நேரில் பார்க்கணும். உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறீங்களா? கண்டிப்பாங்க, ஒரு நிமிஷம். டேய் சார் கூட்டு போட. இல்லை அப்பா வேணாம், நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறோம். நீங்கள் வேணா உங்களை கூட்டு போங்க. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க. வேணாம்ப்பா சார், நீங்கள் அப்பா கூட்டு போங்க சார். நீங்கள் போங்க சார். இல்லடா, நான் இருந்தாலும் பாவம்டா அவன். சொன்ன கேளுங்கப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாங்க சார் போவோம். வாங்க உள்ள வாங்க. மாமா வாங்க ஒரு நிமிஷம். இவங்க என் மருமகளுங்க. ஓ. அம்மா, வேரியாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதை பற்றி விசாரிக்க வந்திருக்காரு. சரிங்க மாமா. தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சிடென்ட் நடந்த இடத்த பார்க்கலாமா? ஆ பார்க்கல சார், கிச்சன் அங்க இருக்கு. வாங்க. இங்கே தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல? ஆமா சார். எப்பவுமே அவர் தான் சமைப்பாரா? ஆமா சார், அவர் தான் சமைப்பாரு. ஆனா எப்பவும் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் நாங்க பார்த்துப்போம், அவ்வளவுதான். மற்றபடி மார்க்கெட் போறது எல்லாமே அவர் தான். சரி, சிலிண்டர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எதுக்கு கிச்சனுக்கு போனார் தெரியுமா? டீ போடலான்னு போனார் சார். நீங்கள் தான் டீ போட சொன்னீங்களா? இல்ல சார், என் வீட்டுக்காரரோட தம்பி தான் டீ கேட்டாரு. அவர் போறதுக்கு முன்னாடி நான் தான் கிச்சனுக்கு வந்தேன். அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்ததுனால சிக்னல் சரியா கிடைக்கலன்னு வெளியில போய் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் கிச்சனுக்குள்ள போனாரு. யார் வந்திருக்கா? அது போலீஸ் வந்திருக்காங்க நட்ராஜ். ஓ, என்கொயரி விஷயமா வந்திருப்பாங்க போட்டிருக்கு. சரி வா போலாம். நம்ம மட்டும் மேல இருந்தோம்னா கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க. கீழே போயிடுவோம். என்ன யோசிக்கிற? வா போலாம். ஒன்றும் இல்லை, போலாம். சார், இவங்க? இவன் 3வது பையன் நட்ராஜன். ஓ. இவன் அவங்க சம்சாரம் அனிதா. அம்மா, நீங்கள் சொன்னவர் இவர் தானா? ஆமா சார். சார், நீங்கள் தான் கடைசியாக வேறையாக்கிட்ட டீ போட சொன்னதா? ஆமாம் சார், என் ஒய்ஃபுக்கு தலைவலிக்குதுன்னு டீ கேட்டாங்க. நான் தான் டீ போட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆச்சு. ஐயோ, இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் வெளாவரியா சொல்லிட்டு இருப்பான். சார், கேஸ் வர ஸ்மெல்லு கூட தெரியாமலா இத்தனை வருஷமா சமையல்காரா இருந்திருக்காரு? இல்லைங்க, அவன் எல்லா வேலையும் கேர்ஃபுல்லாக நிதானமாக தான் செய்வான். இந்த மாதிரிலாம் தப்பு அவன் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அப்போ இப்போ மட்டும் எப்படி? அவர் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாரா? இல்லை சார், உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்தான். ஆனால் என்னமோ தெரியல சார், கொஞ்ச நாளாக அவன் மனசில் ஏதோ குழப்பம் இருந்த மாதிரி நம்ம பேச்சு பார்த்தா. எதை வச்சு சொல்கிறீங்க சார்? வழக்கமாக அவன் நான் ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா, இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வரமான்னு ரொம்ப அக்கறையெல்லாம் கேட்பான். அப்பேற்பட்டவன் சார். அன்றைக்கி கூட நான் கஸ்டமர்ஸோட பிஸியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் பண்ணான். வழக்கமாக சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். அதை பற்றியே கேட்காம, ஐயா உங்ககிட்ட அவசரமாக பேசுகிறோம்னு சொன்னான். டே, நான் இப்போ கஸ்டமர்ஸோட பிஸியாக இருக்கேன்டா, அப்புறம் பேசுகிறேன்டான்னு சொன்னேன். 2-3 தூரம் திரும்ப ஐயா ரொம்ப முக்கியமான ஐயா பேசுகிறோம் ஐயான்னு சொன்னான். கஸ்டமர்ஸோட பிஸியாக இருக்கிறேன், அப்புறம் பேசுகிறேன், வெயின்னு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுனீங்களா? இல்லை, பேசுகிறேன்னு தான் வீட்டுக்கு லேண்ட்லைன் ட்ரை பண்ணேன். கிடைக்கவே இல்லைங்க. என்னாச்சுன்னு தெரியல. எப்படி கிடைக்கும்? அதான் நான் கட் பண்ணிட்டேன்ல. அவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? அப்படி எதுவும் இல்ல சார். இல்ல.